அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே ராசியில் இணையும் 6 கிரகங்கள் அடுத்த 7 நாட்களில் கெத்து காட்ட போகும் ராசியாக விருச்சிக ராசி அமைகிறது. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, இந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை என்பது இத்தருணங்கள்ல விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல மிக முக்கிய 6 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு, சனி ஆகிய 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இனிதே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அரசு வழி ஆதரவோடு நல்ல நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கு. கொடுக்கல் வாங்கலை ஒழுங்கு செய்து கொள்வீங்க. அதே போல் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பணி உயர்வு, ஊதிய உயர்வு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. உறவினர்களுடைய பகை அகலுங்க. விலகி சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து இணையும் நேரமாக இந்நேரம் அமைகிறதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்தவரை காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய ஆரம்பத்தில் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் வலுவாக இருக்கிறார். உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறாருங்க. அவர் 4ஆம் இடத்திற்கு மாறும்போது முன்போல அவரால் மிகப்பெரிய வெற்றியை தர முடியாது. பெரிய உதவிகளும் கிடையாதுங்க. காரணம் கிரக யுகத்தில் அவர் இருப்பார். சுக்கிரன் 4இல் இருப்பதால் விருச்சிக ராசினியர்களானவங்களுக்கு பணவரவு உண்டுங்க. சிலருக்கு பதவி உயர்வு உண்டு. புதிய பொறுப்புகள் வந்து சேருங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோம் என இல்லாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படுங்க. 8இல் குரு இருந்தாலும் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்வையிடுவதால் பண விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கைகளில் பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். விழிப்புடன் இருந்தால் கடன் வாங்காது சமாளித்து கொள்ளலாங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டமத்தில் இருக்கிறார். உடல் அசௌகரியம் இருந்து கொண்டே இருக்குங்க. சிறு சிறு பிரச்சனைகள், குறிப்பாக வயிறு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு அலைக்கழிக்கலாம். சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டு இருப்பதால ஏதோ ஒரு கவலை மாறி மாறி வந்து கொண்டே இருக்குங்க. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் போதாக்குறைக்கு அஷ்டமத் குரு என்பதால் அதிக கவனத்தோடு செயல்படுங்க. அதே போல் அலைச்சல்கள் அதிகரிக்கும். பத்திரப்பதிவுகள்ல கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பா இந்த பத்திரப்பதிவு இடங்கள்ல ஆவணங்கள் ஒரு முறைக்கு 2 முறை தீர படித்து பார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் அதிக கவனத்தோடு செயல்படுங்க. அலைச்சல்கள் அதிகரிக்கும். பத்திரப்பதிவுகள்ல ஆவணங்களை ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்து அதற்கு பிறகு ஆவணங்களில் கையெழுத்திடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதிகிறது. எனவே தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்குங்க. வருமானம் உயரும். இத்தருணங்கள்ல சனி பெயர்ச்சியும் நிகழவிருப்பதால அர்த்தாஷ்டம சனியும் விலகி இருப்பதால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அள்ளி வழங்க போதுங்க. வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைங்க. அதே போல வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கை கூட இருக்கு. ஆரோக்கியம் சீராகி உற்சாகப்படுத்துங்க. அதே போல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. அங்கு கூட்டு
கூட்டு கிரகமாக இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். எனவே நல்ல காரியங்கள் இல்லை நடைபெறுங்க. பெற்றோர் வழி ஆதரவு உண்டு. இடம் வீடு வாங்கும் யோகம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். தொழில் புரிபவர்கள் விலை தொழில் தொடங்கும் வாய்ப்பை பெறுவாங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுத்தடுத்ததாக வந்து சேருங்க. அதே போல வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லதுங்க. அதே போல் அதை செய்வோமா இதை செய்வோமா என்று யோசனை செய்வீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார பலம் மிக்கவர் பதவி கிடைக்குங்க. அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அது மட்டுமின்றி அங்கு உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார். உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி சுக்கிரன் உச்சம் பெறுவது தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் புரளுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் உயரும் என்பதால் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க. அதே போல் விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்களில் சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். எனவே அர்த்தாஷ்டம சனி விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்க போகிறது. இனி உங்கள் காட்டில் பணமழை. தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தடைகள் எல்லாம் தானாக விலக இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க. வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு. சனியினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தை பதிவதால குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். திருமண முயற்சி கை கொடுக்கும் விதத்தில் அமையிருக்கு. தேவ பற்று மிக்கவர்களின் ஆலோசனை உங்களுக்கு அதிக கவனத்தோடு தெரியுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அவை உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது நல்லது. உறவினர்கள் நட்பால் புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளுங்க. இத்தருணங்களில் கலைஞர்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு. அதே போல இத்தருணங்களில் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களும் இல்லை என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு. மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. இத்தருணங்களில் விருச்சிகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. இல்லை என்றால் வீட்டிலேயே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.